இன்று 11/1/2026 விசுவாவசு வருடம் மார்கழி 27 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை அஷ்டமி திதி மதியம் 1:52 மணி வரை. அதன் பின் நவமி திதி சித்திரை நட்சத்திரம் இரவு 9:33 மணி வரை. அதன் பின் சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் காலை 8:35 மணி வரை கும்பம். அதன் பின் மீனம். பொது சூரிய வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:38 மணி. அஸ்தமனம் மாலை 6:03 மணி. சந்திர உதயம் நாளை அதிகாலை 1:04 மணி. அஸ்தமனம் மதியம் 12:19 மணி. மேஷராசி என்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வருமானம் அதிகரிக்கும். முயற்சி வெற்றியாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வர். குடும்ப பிரச்சினைகள் விலகும். வியாபாரிகளுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ரிஷபராசி என்பர்களே, விருப்பம் நிறைவேறும். உறவினர் வீடு தேடி வருவர். குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்பு விலகும். எடுத்த வேலையை முடிக்கும் வரை வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மிதுன ராசி என்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். அலைச்சல் அதிகரிக்கும். உங்கள் முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஆதாயம் கிடைக்கும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். வரவேண்டிய பணம் வரும். கடகராசி அன்பர்களே, விருப்பம் நிறைவேறும். செய்து வரும் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். மக்கள் சேவையில் ஈடுபடுவீர்கள். பிறர் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். செல்வாக்கு உயரும். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை முடிப்பீர்கள். நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்ப பிரச்சினைகள் தீரும். வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். தேங்கிய பொருட்கள் விற்பனையாகும். எதிர்பார்த்த பணம் வரும். நவீன பொருட்கள் வாங்குவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, யோகமான நாள். வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சி வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வேலை முடியும். மனதில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். நிதானமாக செயல்படுங்கள். பணியிடத்தில் பிறருடன் வாக்குவாதம் வேண்டாம். துலாராசி அன்பர்களே, எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வெளியூர் பயணத்தால் சோர்வு ஏற்படும். செயல்கள் நினைத்தபடியே நடந்தேறும். எதிர்பார்த்த பணம் வரும் என்றாலும் செலவு கூடும். மனம் குழப்பமடையும். புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நன்மையாகும். விருச்சிகராசி அன்பர்களே, வரவு செலவில் கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த செய்தியை உறவினர்கள் கொண்டு வருவர். இழுபறியாக இருந்த பிரச்சினை முடியும். திடீரென செலவுகள் தோன்றும். வழக்கமான செயலிலும் நிதானம் அவசியம். உங்களுக்காக செலவு செய்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, நினைத்த வேலைகள் நடந்தேறும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும். உங்கள் தனிப்பட்ட தகவல்களை இன்று யாருக்கும் வழங்க வேண்டாம். கேட்ட இடத்திலிருந்து பணம் வரும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். மகர ராசி அன்பர்களே, இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர்கள். நட்பு வட்டம் விரியும். விஐபிக்கள் ஆதரவு கிடைக்கும். தொழிலை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர்கள். உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். கும்பராசி அன்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். மனதில் குழப்பம் ஏற்படும். வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். எதிர்பார்ப்பு இன்று இழுபறியாகும். 2 நாளாக இருந்த நெருக்கடி நீங்கும். தெய்வ வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். மீனராசி அன்பர்களே, சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். காலை வரை நீங்கள் எடுத்த வேலைகள் நடந்தேறும். வெளியூர் பயணத்தில் சங்கடம் தோன்றும். அனைத்திலும் விழிப்புணர்வு அவசியம். மனதில் இனம் புரியாது குழப்பம் ஏற்படும் என்றாலும் நண்பர்களால் வேலைகள் நடந்தேறும்.